வணக்கம் நண்பர்களே. லைனிங் ஜாக்கெட்டை வந்து கட்டிங் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள் போய் பார்ப்போம். இப்போ ப்ளவுஸ் வந்து அளவு எடுத்தோம், 21 இருக்குது. பேக் அளவு மட்டும்தான் நம்ம எடுப்போம். அது வந்து 21 இருக்குது. 21 வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 23 வச்சுக்கிட்டோம். மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி இப்போ வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து போடுவோம். 11.5 வரும். இப்போ 1 மீட்டர் பிட்டு வந்து லென்த்து அப்படியே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஒரு 1.5 இன்ச் வந்து மடிச்சுப்போம். மடித்து ஒரு ஆர்காத் பண்ணிக்கலாம். ஆர்காத் பண்ணி போட்டுப்போம். ஆர்காத் பண்ணி போட்டாச்சு. இப்போ வந்து ப்ளவுஸுடைய லென்த்து பார்த்துக்கலாம். 14 இன்ச் இருக்குது. 14.5 வச்சுப்போம். வச்சு கீறியாச்சு. இப்போ வந்து அழகாக வந்து நெக் வந்து மார்க் பண்ணிப்போம். நெக் வந்து 2.5க்கு 6 இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட் வந்து அளவெடுக்கிறோம். 13 இன்ச் வைக்கிறோம் ஃப்ரண்ட்டு. இப்போ அப்படியே கட் பண்ணிப்போம். பொறுமையாக பாருங்கள், நம்ம வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள். கச்சோலி பட்டை வந்து 4.5க்கு 4 வைக்கிறோம். அந்த 11 இன்ச் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து தச்சுட்டு பிறகு வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். நம்ம ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்தவங்கள பார்த்துலாம் வந்து நான் வீடியோ வந்து போட மாட்டேன். இது வரைக்கும் நான் போட்ட வீடியோ எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் யாரையுமே வந்து நான் வந்து காப்பி அடிக்க மாட்டேன். எங்கள் அப்பா வந்து என் ஓனரு. எங்கள் அப்பா தான் வந்து எனக்கு வேலை கொடுத்தாரு. அவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அது மட்டும்தான் நான் வந்து கட் பண்ணுவேன், ஸ்டிச் பண்ணுவேன். மற்றவங்கள பார்த்து நான் காப்பி அடித்து எப்பவுமே வந்து வீடியோ போட மாட்டேன். வீடியோ எல்லாமே பாருங்கள். நம்ம வீடியோ ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுங்க. நான் பேசுகிறத விட என் வீடியோ பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. கத்திரி, ட்ரிம்மர், நூல் எல்லாமே வந்து டேக் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்து வாங்க. அந்த சிசர் வந்து பிளாக் சிசர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஈஸியாகவே இருக்கும் இந்த சிசரில் கட் பண்ணுறது. இந்த சிசர் பிளாக் சிசர் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்து வாங்கி இது பண்ணுங்கள். டேக் உள்ளே போனாலே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். பார்த்து வாங்கிக்கோங்க நண்பர்களே. எல்லாமே கட் பண்ணுறப்ப சிசர் எல்லாமே வந்து மார்க் பண்ணுறோம். கை எல்லாமே ஸ்லீவ் எல்லாமே மார்க் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்து ஈஸியாக வந்து கட் பண்ணி பழகிங்க நண்பர்களே. நீங்கள் எவ்வளோ பொறுமையாக பாருங்களோ அவ்வளோ ஈஸியாக புரியும். அவ்வளோதான், நம்மளை கட் பண்ணி முடித்தாச்சு. பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. ஓகே, பாய் நண்பர்களே.